தமிழக அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் கூட முதலில் கட்சி கரை வேட்டியை அறிமுகப்படுத்திய ஒரு தமிழர். கொங்கு மண்டலத்திலே பேரறிஞர் அண்ணாவின் தளபதியாக செயல்பட்டவர். ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரான புஞ்சை புளியம்பட்டி PA பெரியவர் சாமிநாத முதலியார் ex-MP அவர்கள். மக்கள் சேவகர், நேர்மையான அரசியல்வாதி, தமிழுக்காகவும் கொங்கு மண்டல மக்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 2 முறை திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். 2005 ஆண்டுக்கு முன்பு வரை தமிழக அரசியலில் புஞ்சை புளியம்பட்டி பெரியவர் PA சாமிநாத முதலியார் தெரியாத அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இல்லை. இவர் அனைவராலும் அறியப்பட்டவர். ஈரோடு மாவட்டத்தில் புஞ்சை புளியம்பட்டி என்கிற கிராமத்தில் செங்குந்த கைக்குள முதலியார் சமூகத்தில் பூசான் கோத்திர பங்காளிகள் குடும்பத்தில் ஆர்ம முதலியார் அரங்காத்தால் தம்பதியருக்கு 1932 ஆண்டு மகனாக பிறந்தார். இவர் புளியம்பட்டி இடுகரை பள்ளியில் படித்தார். பின்பு கோவை சர்வஜன உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலை படிப்பை முடித்தார். கல்லூரி படிப்பை கோவை செயின்ட் மைக்கேல் கல்லூரியில் பயின்றார். கோவை கல்லூரியில் படிக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவின் பேச்சுக்களுக்கு கேட்டு தமிழ் மொழி மீதும் தீவிர பற்று உணர்வும் உருவாகி கல்லூரி படிப்பை விட்டு திமுக கட்சியில் தன் பணியில் ஈடுபட ஆரம்பித்தார். 1960 ஆண்டு சம்பூர்ணம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகன், 3 மகள்கள் உள்ளனர். இவருடைய மகன் பின்னாளில் PAS அன்பு புஞ்சை புளியம்பட்டி தலைவராக 2 முறை பணியாற்றியுள்ளார். கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியின் போர்டு மெம்பராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு 5 வருடம் பணியாற்றினார். பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவருடைய சகலை TR ராமசாமி IAS தமிழக அரசு முதலமைச்சரின் தனிப்பட்ட செயலாளராக 2 முறை சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 1950களில் தனது குலத்தொழிலான ஜவுளி தொழில் தொடர்பான கோப்டெக்ஸில் வேலை செய்து வந்த பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவர்கள் இவர் திமுக கட்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். 1952 ஆண்டு திமுக நற்பணி மன்றம் என்று அமைத்து எளியவர்கள் அனைவருக்கும் உதவிடும் வண்ணம் தன்னுடைய பணியையும் கட்சி கொள்கையையும் பரப்பி வந்தார். 1953 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் திமுகவுடைய கட்சி கொடியினுடைய கலரை வண்ணத்தை வேட்டியில் அந்த கலரை நெய்து கைத்தறி வேட்டி துண்டுகளை இவரே உருவாக்கி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அந்த கட்சியினுடைய கரை கொண்ட வேட்டி துண்டுகளை மாநாட்டில் அறிமுகப்படுத்தினார். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொண்டர்களும் துண்டுகளிலும் வேட்டியிலும் பயன்படுத்தி வராங்க. இதுக்கு முதல் காரணம் முன்னோடியாக இருந்தவர் பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவர்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். 1955 நடைபெற்ற மிகப்பெரிய வேளாண் போராட்டத்தில் இரு தரப்பினையும் களத்திலேயே சந்தித்து போராட்டம் வன்முறையை சென்று அடையாமல் அமைதியாக்கி அந்த பெருமைக்குரியவர் பெரியவர் PA சாமிநாத முதலியார் ஆவார். 1958 மாவட்ட கழக திமுக தேர்தலில் வெற்றி பெற்று அதே ஆண்டில் புஞ்சை புளியம்பட்டி நகரமன்ற தலைவராகவும் வெற்றி பெற்றார். இவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா நகராட்சி கட்டிடம், இந்த புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி கட்டிடம், பேருந்து நிலையம், மருத்துவமனை, வங்கி போன்றவையெல்லாம் ஏற்படுத்தியதுனா அந்த பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவர்கள் தான். அதே போல் புஞ்சை புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, நூலக வசதி செய்து கொடுத்தது. அதே போல் இவர் தலைவராக இருந்தபோது தான் தமிழகத்திலே மிக சிறந்த பேரூராட்சி என்ற விருதையும் மத்திய அரசிலிருந்து இவர் பெற்றார். அதாவது இன்றைய கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்கள் உள்ளடக்கி இவர் ஒரு தலைமையில் நடைபெற்ற போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1955 பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அறிவற்றவர்கள் என்ற ஒரு கருத்து வந்தவுடன் அண்ணாவின் ஆணையை ஏற்று நேருவுக்கு எதிர்ப்பாக கருப்பு கொடி காட்டியவர் தான் இந்த பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவர். அதே போல் விலைவாசி உயர்வு போராட்டம், அந்த ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டம் நடத்தினது, மும்முனை போராட்டம், அதே போல் ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியது, ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியது, கட்சி அறிவித்த அனைத்து போராட்டங்கள், மறியல், சட்ட நகல் எரித்தல் போன்ற போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். 1975 மிசா சட்டத்தில் கைதாகி கோவை சிறையில் 1 ஆண்டு இருந்தார். அதே போல் ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்திய வருகிறது. கைத்தறி நெசவாளர் ஆதரவு போராட்டம் என பல போராட்டங்கள் இவர் தலைமையில் நடைபெற்றுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி செயலராக பல வருடம் சிறப்பாக பணியாற்றினார். அந்த கட்சியை கொங்கு மண்டலத்தில் வலுப்பெற செய்தவர்கள் முக்கியமானவர் பெரியவர் PA சாமிநாத முதலியார் அவர்கள். அதே போல் MGR அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபியில் தலைமையாக வச்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய திமுக மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். இவர் திமுக கட்சியின் நீண்டகால பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் பார்த்தீங்கன்னா தலைமை கழக சட்ட திருத்த குழு உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினார். 1975 பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த திமுக 5வது மாநில மாநாடு ஒரு வரவேற்பு குழு தலைவராக இருந்து சிறப்பாக
சிறப்பாக வரவேற்புரையாற்றினார். இப்போ இன்னைக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்று பெயர் மாற்றப்பட்ட கோபி நாடாளுமன்ற தொகுதியில் 1967ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அன்றைய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெரியவர் பி எஸ் சாமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். 1971 இந்திய மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஈவிகே சம்பத் அவர்களை மீது அதிக வாக்கு வித்தியாசத்தில் பி எஸ் சாமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்னா, பவானிசாகர் அணை நீரை திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட கிராமங்களுக்கு கொண்டு வந்து மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அதே போல் வந்து அந்தியூர் வரட்டுப்பள்ள திட்டம், கோபி தொகுதியில் குண்டேரி பள்ள திட்டம் கொண்டு வந்தது இவர் தான். புளியம்பட்டிக்கு குடிநீர் திட்டம் அண்ணாவால் அறிவிக்கப்பட்டது. அந்த குடிநீர் திட்டத்தை தான் 1970 தொடங்கி 73 குடிநீர் திட்டம் வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தாங்க. இரண்டாவது குடிநீர் திட்டமும் துவக்கி வைக்கப்பட்டது. கல்வி மற்றும் மக்கள் பணியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னன்னா தமிழெண்ணெய் கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி அவர்கள் முன்னேற்றம் அடைய வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதன் மூலம் படித்து டாக்டர், இன்ஜினியர் பல்வேறு துறைகளில் படித்து அரசு பணிகளிலும் நல்ல வேலைகள் சென்றிருக்காங்க. அதே போல் பார்த்தா புளியம்பட்டி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கொண்டு வந்தது மற்றும் கூடுதல் கட்டடங்கள் ஏற்படுத்தியது. கோவை ஜில்லா பல அரசு பள்ளிகளை கொண்டு வந்தது இவர் தான். ஈரோடு நகரப்பகுதி மற்றும் கோபியில் பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் அமைய முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா இவர் நம்ம பெரியவர் பி எஸ் சாமிநாதன் அவர்கள். அதே போல் கல்லூரி இல்லாத புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐயன் திருவள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரி அமைத்து குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் படிக்க வைத்தார். நலிவடைந்த மக்களுக்காக தன் சொந்த செலவில் பல்வேறு திருமண மண்டபங்களை கற்றுக் கொடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கான நிலம் இல்லாத மக்களுக்கு தமிழக அரசு மூலமாக பட்டா நிலம் பெற்று தந்துள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் காமாட்சி அம்மன் ஆலயம், மாரியம்மன் ஆலயம், பண்ணாரி அம்மன் ஆலயம் என பல கோயில்களுக்கு திருப்பணி செய்துள்ளார். பல ஊர்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளார். சாலை வசதியற்ற பல கிராமங்களுக்கு சாலை வசதி செய்து கொடுத்து கிராமங்களை நகரங்களுடன் இணைத்துள்ளார். இந்த புளியம்பட்டி ஏரியாவில் பல்வேறு ஊர்களில் மாணவர்களை படிக்க நூலகம் அமைத்து கொடுத்திருக்காரு. கோவை ஜில்லா வனத்துறை சிறப்பு அனுமதி பெற்று விவசாயிகளுக்கு பல ஏக்கர் நிலங்களை விவசாயம் செய்ய தமிழக அரசு மூலம் ஆணை வழங்கி ஆவணம் செய்துள்ளார். எதிர்க்கட்சியினரும் போற்றும் தலைவராக வாழ்ந்துள்ளார். தன்னை தேடி வந்து கேட்பவருக்கு தன்னால் முடிந்த பல உதவிகளை செய்துள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்களுக்கான பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் மற்றும் முன்னாள் பிரதமர்களான நேரு, இந்திரா காந்தி போன்றவரிடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேரடி தொடர்பில் இருந்த மக்கள் தலைவர். இவர் பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு தன் இன்னுயிர் நீத்தார். இவருடைய மறைவு செய்தி கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே கட்சி வேறுபாடின்றி தம் இல்லத்தில் நடந்த ஒரு மறைவாகவே கருதி பெரியவர் பி எஸ் சாமிநாதன் முதலியார் இல்லம் நோக்கி வந்து மலரஞ்சலி செலுத்தினாங்க. இவருடைய இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் அடைத்து வீடு முதல் காடு வரை சென்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்தை வந்து நினைவு கூட்டியதுங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய சமூகம் செங்குந்த கைக்கொள்ள முதலியார் சமூகம். அண்ணா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமாக பிரதிநிதித்துவம் இருந்தது. இவர்கள் வந்து மாவட்ட செயலாளராகவும், எம்எல்ஏவும், எம்பியாகவும் மிக திறமையாக பணியாற்றினாங்க. தான் ஏற்றுக்கொண்ட கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்காக முழுமையாக தன்னை ஈடுபட்டு அர்ப்பணித்துக் கொண்டாங்க. அந்த சமூகம் இன்று அரசியல் கட்சிகளில் பார்த்தா மிக மிக தனித்து விடப்பட்ட சமூகமாக அரசியல் இருக்குது. இந்த கொங்கு மண்டலத்திலே அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ, எம்பி யாருமே இல்லை. இந்த வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கான முக்கியத்துவத்தை இந்த அரசியல் கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் இன்றைய ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை இந்த 4 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாவட்ட செயலாளராகவும், எம்எல்ஏவும், எம்பியாகவும் மிக திறம்பட பணியாற்றிய பெரியவர் பி எஸ் சாமிநாதன் முதலியாருடைய புகழையும் சேவையையும் அர்ப்பணிப்பையும் போற்றும் விதமாக புஞ்சை புளியம்பட்டியிலே அவருடைய திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும். இது வெகு நாளாக அங்கே புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாகும். வருங்காலத்தில் அவருடைய திருவுருவச் சிலை அங்கே அமைத்து தர வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கை.